வீட்டில் ரகசிய கேமரா பொருத்தி இளம்பெண் குளிப்பதை 2 ஆண்டுகளாக மிசோரமில் இருந்து ரசித்த ராணுவ வீரர். புதுமனை புகுவிழா நிகழ்ச்சிக்கு ஒன்று கூடிய உறவினர்கள் நிர்வாணமாக இருந்த வீடியோக்களை காண்பித்து இளம்பெண்ணை உல்லாசத்துக்கு அழைத்த கொடூரர். தன் இச்சைக்கு இணங்காவிட்டால் வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிடுவேன் என மிரட்ட ராணுவ வீரரின் வில்லத்தனம் வெளிவந்தது எப்படி? ராணுவ வீரர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? நைட் 10 மணிக்கு மேல கன்னியாகுமரி ஈத்தாமொழி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இளம்பெண் ஒருத்தவங்க அவங்க கணவரோட வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த போலீஸ்காரங்க என்ன சார் ஆச்சு, என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இளம்பெண் கண்ணிலிருந்து சாரசாரையா தண்ணீர் கொட்டி இருக்கு. என்னாச்சு மேடம், அழாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, நாங்க இருக்கோம்னு போலீஸ்காரங்க தைரியம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இளம்பெண்ணுக்கு தனக்கு நேர்ந்த அக்கிரமத்தை பத்தி சொல்லி இருக்காங்க. சொந்தக்காரன்னு சொல்லி வீட்டுக்குள்ள சேர்த்தேன், அவனே என்னைய நிர்வாணமா வீடியோ எடுத்து வச்சு பாலியல் தொந்தரவு கொடுக்கறான்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. இளம்பெண் சொன்னதை வச்சு வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் ஈத்தங்காடு பகுதியில் உள்ள மதுராஜா வீட்டுக்கு போயிருக்காங்க. உங்க சொந்தக்கார பொண்ணு ஒருத்தவங்க உங்க மேல பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க, அது சம்பந்தமா விசாரிக்க வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க போலீஸ். அதுக்கு ஹலோ, நான் யார் தெரியுமா, ராணுவத்துல வேலை செய்யறேன், என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் விசாரிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, என்ன நடந்ததுன்னு முறையா விசாரிக்க கத்துக்கோங்கன்னு போலீஸுக்கு பாடம் எடுத்திருக்கான் மதுராஜா. அவன் பேச்சிலேயே அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு ஸ்கேன் பண்ண போலீஸ் மதுராஜாவை தள்ளிவிட்டு அவன் வீட்டுக்குள்ள போய் சோதனை பண்ணி இருக்காங்க. அப்ப கட்டில் மேல 3 செல்போனும் கூடவே மெமரி கார்டும் இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் கைப்பற்றின போலீஸ் மதுராஜாவை அலேக்கா ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் சிறப்பா கவனிச்சிருக்காங்க. அதுலதான் பல அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாம் வெளிவந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. 35 வயசான இளம்பெண் ஈத்தாமொழியில இருக்கிற பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணமாகி 2 பசங்க இருக்காங்க. அதே ஏரியாவில் இளம்பெண் வீடு ஒன்று கட்டியிருக்காங்க. அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக சொந்தக்காரங்க எல்லாரையும் புது வீட்டுக்கு அழைச்சி தடபுடலா விருந்து வச்சிருக்காங்க இளம்பெண். அப்பதான் ராணுவத்துல வேலை பார்க்கிற சொந்தக்காரர் மதுராஜாவையும் கிரகப்பிரவேசத்துக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. மதுராஜா இளம்பெண் கணவரோட தூரத்து சொந்தம். கிரக பிரவேசத்துக்கு போன மதுராஜா வீடு முழுக்க சுத்தி பார்த்துட்டு குளியல் அறையில ரகசிய கேமராவை வச்சுட்டு அன்னைக்கே மிசோரத்துக்கு வேலைக்கு போயிருக்கான். மிசோரத்திலிருந்து கடந்த 2 வருஷமா இளம்பெண் குளிக்கிறத செல்போன் மூலமா பார்த்துட்டு இருந்திருக்கா. இதுக்கு நடுவுல லீவுக்காக சொந்த ஊருக்கு வந்த மதுராஜா நேரா இளம்பெண் வீட்டுக்கு போய் அவங்க குளிக்கிற வீடியோவை காட்டி பாலியல் ரீதியா தொந்தரவு பண்ணியிருக்கான். அந்த வீடியோவை பார்த்ததும் அதிர்ச்சியில உறைஞ்சு போன இளம்பெண் கிட்ட, நான் சொல்ற மாதிரி நீ என்கிட்ட நடந்துக்கணும், அப்படி இல்லைன்னா சமூக வலைத்தளங்கள்ல ஃபுல்லாவும் வீடியோ தான் வைரல் ஆகும்னு மிரட்டி இருக்கான். ஆனா அவன் மிரட்டலுக்கு அடிபணியாத இளம்பெண் இந்த விஷயத்த தன்னோட கணவர்கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறமா கணவன் மனைவி 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மதுராஜா மேல புகார் தெரிவிச்சிருக்காங்க. மதுராஜா கிட்ட இருந்து கைப்பற்றின 3 செல்போன் கேலரியில பெண்கள் பாத்ரூம்ல குளிக்கிற வீடியோக்கள் தான் இருந்திருக்கு. பாத்ரூம்ல உள்ள ஜன்னல் பக்கத்துல ரகசிய கேமராவை வச்சு இளம்பெண் குளிக்கிறத லைவா பார்த்து ரசிச்சது விசாரணையில தெரிய வந்திருக்கு. அடுத்து அவ மேல வழக்கு பதிவு பண்ண போலீஸ் மதுராஜாவை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில தள்ளி இருக்காங்க. சொந்தக்கார பெண்ணையே வீடியோ எடுத்தவன் ஊர்ல உள்ள மத்த பெண்களையும் வீடியோ எடுத்திருக்கானா, இதுக்கு பின்னால அவ மட்டும்தான் இருக்கானா இல்ல வேற யாராவது இருக்காங்களான்னு கண்டுபிடிக்க தீவிரமா விசாரணையில இறங்கி இருக்காங்க போலீஸ்.